ஹாய் நண்பன் பீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். நம்ம சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூவி விளாக் தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. நம்ம இப்போ மூவி பார்க்க எங்கே வந்திருக்கோம்னா, கோயம்புத்தூரில் வடவழியில் பிஎன் புத்தூரில் இருக்க அல்வியல் ஃபன் சாவி மாலுக்கு தாங்க வந்திருக்கோம். அப்படி என்ன மூவிக்கு தான் வந்திருக்கேன்னு கேட்குறீங்களா? எஸ், காந்தாரா சாப்டர் 1 அந்த மூவிக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இந்த மால் தாங்க கோயம்புத்தூரில் லேட்டஸ்ட்டாக ஓப்பன் பண்ணப்பட்ட மால். இந்த மால் ஓப்பன் பண்ண புதுசில் நம்ம ஒரு மூவிக்கு வந்திருந்தோம். அந்த விளாக் கூட நம்ம சேனலில் போட்டிருப்போம். அதை நான் என் கார்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்போ எந்த ஷாப்ஸும் இல்லைங்க. இப்போ ஷாப்ஸ் நிறைய இருக்குது, அதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படியே எஸ்கலேட்டரில் மேலே ஏறி வந்து பார்த்தா கொலுசு கடைன்னு ஒரு கொலுசு கடை வச்சுருக்காங்கங்க. இந்த மாலில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தாங்க ஃபுட் கோர்ட் வச்சுருக்காங்க. ப்ளஸ் நிறையா ட்ரெஸ் ஷாப்ஸ் இருக்குது. ப்ளஸ் அந்த கொலுசு கடை இருக்குது. மசாஜ் அண்ட் ஸ்பா செட்டப் வேறு வச்சுருக்காங்கங்க. இந்த மாலில் மொத்தம் 2 ஃப்ளோருங்க. 2வது ஃப்ளோரில் தான் வந்து தேட்டர் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஷோ ஆரம்பிச்சிட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். அதுவும் டிக்கெட் கவுண்டர் இருக்குது, வாங்க போகலாம். டிக்கெட் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிவிஆர் சினிமாஸில் தான் மூவி பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த மாலில் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் மூவி பார்க்க வந்திருக்கேங்க. ஸ்க்ரீன் 1லேயே தான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்க்ரீன் 5ல் பார்க்க போகிறேன். ஸோ ஸ்க்ரீன் 5ல் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கலாம். இங்கே மொத்தம் 5 ஸ்க்ரீன்ஸ் இருக்குங்க. 5 ஸ்க்ரீன்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த குஷன் சீட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர், கோல்டன் கலர், பர்பிள் கலர், டீல் கலர் கொடுத்துருக்காங்க. மூவி ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். படம் பார்த்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரி வேலைப்பாடுங்க, வெறித்தனமாக இருக்குங்க. விஷுவல் ட்ரீட்டாக இருக்குங்க மூவி. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நேம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணன்னு தெரிலங்க. பட் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்தாலே பிளாக் பஸ்டர் மூவிஸாக தாங்க எடுக்கிறாங்க. கேஜிஎஃப் சாப்டர் 1, சாப்டர் 2, இப்போ காந்தாரா சாப்டர் 1 உண்மையிலே பிளாக் பஸ்டர் ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருப்பாங்க போல். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படத்தை சீக்குவலாக எடுக்காமல் ப்ரீக்குவலாக எடுத்துட்டாங்கங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக அந்த படத்துக்கு அமைஞ்சிருச்சு. இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வந்து படத்தோட ஹீரோ ரிஷப் செட்டி தாங்க. அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாருங்க, அந்த கேரக்டராகவே நின்றுட்டாருங்க. தலைவர் ஆக்டர் மட்டும் இல்லைங்க, இவர் தாங்க இந்த படத்தோட டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே இவர் தான். ஆக்டராகவும் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாரு, டைரக்டராகவும் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கொடுத்துருக்காருங்க. மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் ஒரு விஷுவல் ட்ரீட்டுங்க. விஎஃப்எக்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபிலாம் மிரட்டி விட்டுருக்காங்க. இதுக்காகவே தேட்டரில் போய் பார்க்கலாம். அடுத்து ஹீரோயின் ருக்மணி வசந்துங்க. அவங்க ராணியாக நடிக்கலைங்க, ராணியாகவே வாழ்ந்திருக்காங்க. அழகுலையும் சரி ஆக்டிங்லையும் சரி மிரட்டி விட்டுட்டாங்கங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் எந்த மூவிலையும் விஎஃப்எக்ஸ் இவ்வளோ டாப் நாச்சாக பண்ணதில்லைன்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதனால தான் மறுபடியும் அதை சொல்கிறேன். உண்மையிலே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த விஎஃப்எக்ஸ்க்காகவே இன்னும் 2-3 டைம் போய் பார்க்கலான்னு தோணுதுங்க எனக்கு. அப்படியே காந்தாரா மாதிரியே காந்தாரா சாப்டர் 1லேயும் கடவுள், மக்கள், கடவுள் நம்பிக்கை, அந்த டிவைன் ஃபீல் ப்ளஸ் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது பாசிட்டிவாகவும் இருக்குது, அது ஒரு சின்ன நெகட்டிவாகவும் அமைஞ்சிருச்சுங்க. அப்புறம் டூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் சில காமெடிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலைங்க. மற்றபடி படம் வந்து டாப் நாச்சாக இருக்குங்க. உண்மையிலே வெறித்தனமாக இருக்குது. 100 to 125 கோடின்னு நினைக்கிறேங்க இந்த மூவியோட பட்ஜெட். அந்த பட்ஜெட்லேயே வந்து ஒரு 500 கோடி பட்ஜெட்டில் எடுக்க வேண்டிய பட குவாலிட்டியை கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கங்க. அது எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியுது. இந்த மாதிரி படம்லாம் கண்டிப்பாக ஜெயிக்கணுங்க. இந்த மாதிரி படம்லாம் ஜெயிச்சாதாங்க சினிமாக்கும் கலைக்கும் கிடைச்ச வெற்றி. ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் தேட்டரில் பார்த்து இந்த மூவி என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா பை பை நண்பா நண்பீஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ், ட்ராவல் விளாக்ஸ், அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.